7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உபாகமம் 7:13. அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறையா. இந்த நாளிலும் பாதத்தில் வருகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதிமாத்தங்கள் அதிபாதங்கள் அதிபாலபரபரபா. ஹalleluya. பிரைஸ் ஜீசஸ். ஹalleluya. ஹalleluya. ஓ பிரைஸ் ஜீசஸ். ஹalleluya. அதிபாதங்கள் அதிபாதங்கள் அதிபாலபரபரபா. ஹalleluya. 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 நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துறையா. Oh, praise Jesus. Hallelujah. Hallelujah. நன்றியோடு துதிக்கிறார். நீ நல்லவர், 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 நல்லவர். அதிசயங்களை தெய்வமே, அற்புதங்களை தெய்வமே, நல்லவர் என்பதே. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. நன்றி செலுத்துகிற எல்லாம் வாய்களை திறந்து அந்தவரே இந்த நாளின் ஓடு நீ விடப்பட வேண்டும் என்று சொல்லி தெய்வ சமூகத்துல நாம் நம்மை ஒப்புக்கொடுப்போம். ஹalleluya. ஹalleluya. நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறாங்க. ஹalleluya. ஒவ்வொருவரை நீருக்கை போலிருப்பார், பரமேஸ்வரத்தை போலிருப்பார், நீ வந்தனை நீருக்கை போலிருப்பார், பரமேஸ்வரத்தை போலிருப்பார், கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பார், இந்த நாளில் என் வாழ்க்கையில நாங்கள் எப்போதும் சமூகத்துல நீரோடு அருகில் உள்ள மரத்தை போல் எப்போதும் நாங்கள் கனியோடு எப்போதும் சமூகத்துல நாங்கள் உடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். உடைய சமூகத்தினுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாங்கள் செயல்படுவதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்கி தாங்க. உன்னுடைய பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதனோடு இடப்பட முடியாது. சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பேசும் அந்த வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த 13ஆம் வசனத்துல உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்ப கனியையும் உன் இடத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆடு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தேவன் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல அது வந்து பாடுறாரு. இந்த உலகத்தின் அன்பு ஒரு நாள் செய்யும், மறந்துடும். மனைவி நன்கு மறந்துடும், கணவன் நன்கு
போயிடும். உலகத்துல இருக்கிற எல்லாருடைய அன்பும் நம்ம வீட்டு எடுத்துக்கப்படும். செய்தா ஒரு அன்பு இருக்கும், கொடுத்தா ஒரு அன்பு இருக்கும், இல்லைன்னா ஒரு அன்பு இருக்கும். அதே சமயத்துல நம்முடைய வாழ்க்கையில அந்த அன்புக்கு ஈடாக, அன்புக்கு ஒரு பொருத்தமான ஒரு தெய்வம் அல்லது ஒரு பொருள் இருக்கும்னு சொன்னால், இன்றைக்கு உலகத்துல எந்த மனுஷனாலும் எந்த மனுஷியாலும் யாராலும் கொடுக்க முடியாத ஒரே ஒரு அன்பு இயேசுவின் அன்பு. அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு தான் இந்த உலகத்துல உங்களையும் என்னையும் பாவிகளா இருந்த, துன்மார்க்கமா இருந்த, அக்கிரமக்காரர்களா இருந்த, அநியாயக்காரர்களா இருந்த நம்மை அவருடைய அன்பு நம்மை என்ன செய்தது? மாற்ற செய்தது. நம்முடைய வாழ்க்கையை தேவனோடு கூட வைத்துக் கொள்வதற்குரிய ஒரு நல்ல தருணத்தை உருவாக்கி தந்திருக்கிறது. அல்லேலூயா. இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்துல நாம் எங்கேயோ இருந்திருப்போம், என்னவோ சேர்ந்திருப்போம். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பு நம்ம என்ன செய்தது? அவருடைய பாதத்தில் அமர்ந்து இப்ப நாம் ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அந்த அன்பு இல்லைன்னு நாம் உட்கார்ந்திருக்க முடியாது. அவர் நம்ம மேல் அன்பு வைத்ததுனால அந்த அன்புதான் அவருடைய விசேஷத்தன கற்பனைகளை கைக்கொள்ளுகிற எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இன்றைக்கு இந்த காலவெளியில கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்தது? மாற செய்தது, மாற்ற செய்தது. அது என்ன செய்தது? நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமாய் உயர்த்த செய்தது. அல்லேலூயா. இந்த உலகத்துல தேவனுடைய அன்பு இல்லை என்று சொன்னால் எதுவுமே இல்லை. அன்பு இல்லை என்று சொன்னால் தேவன் இல்லை. அப்ப தேவனை உடையவர்கள் என்று சொன்னால் அன்பு உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. தேவனை உடையவர்கள் என்று சொன்னால் நாம் அன்பு உடையவர்களாய் மாறணும். அன்பு உடையவர்களாய் மாறணும்னா அன்பு சகலத்தில் சகிக்கும், சகலத்தை ஏற்றுக்கொள்ளும், சகலத்திற்கும் அது என்ன செய்யும்? பொறுத்துக்கொள்ளும். அந்த அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. இந்த தேவனுடைய அன்பு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை விரும்புகிறது. அதற்கு முதலாவது நம்மிடத்துல இருக்க வேண்டியது என்னன்னு சொன்னா தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. அந்த தேவனுடைய அன்பு என்ன செய்கிறது சொன்னா, இங்க வேதம் சொல்கிறது, வாசித்து பாருங்க. உபாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம். உன் பிதாக்கள் 70 பேரால் எகிப்துக்கு போனார்கள். இப்பொழுதோ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை திரட்சியிலே வானத்தின் நட்சத்திரங்களை போலாக்கினார். ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? ஆபிரகாமை பார்த்து சொன்னார், எப்பொழுது ஒன்றுமே இல்லாத போது சொன்னால் நான் உன்னை என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன். வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன்னு சொன்னார். அப்ப அது சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அப்ப தேவன் நிறைவேற்ற வேண்டுமானால் நாம் தேவனிடத்துல அன்பு கூறுவர்களாய் மாற வேண்டும். தேவனிடத்துல அன்பு கூறுவர்களாய் மாறும்போது மாத்திரம்தான் நாம் என்ன செய்ய முடியும்? நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இன்னைக்கு நாம் ஒரு காரியத்தை நாம் செய்யணும். முதலாவது தேவனிடத்துல அன்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது சொன்னால் வாசித்து பார்க்கலாம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது கர்த்தர் நம்மை பெருக்கத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். பெருக்கத்திலே கொண்டு வருவது மாத்திரமல்ல, இங்க வேதம் சொல்லுகிறது நம்மிடத்துல தேவன் பெருக்கத்தை எதிர்பார்க்கிறார். அந்த பெருக்கத்துக்கு அன்பு இல்லைன்னா பெருக்கம் வராது. அல்லேலூயா. அன்பு இல்லைன்னா பெருக்கம் வராது. அன்பு சகலத்தை தான் ஏற்றுக்கொள்ளலாம். அன்பு இல்லைன்னா அந்த பெருக்கத்துக்கு போக முடியாது, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது, நன்மையும் சொந்தத்துக் கொள்ள முடியாது, நாமும் வளர்ச்சி அடைய முடியாது, மற்றவர்களையும் வளர்ச்சி அடைய விடாது. என்னது? அன்பு இல்லை என்று சொன்னால் இந்த அன்பு மாத்திரம்தான் இந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாய் மாறும். அதே விதமாக பெருக்கத்துக்கு பாத்திரமாய் சகோதரியாய் மாறும்.
அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நாம் என்றைக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த கீழ்ப்படுகிற வார்த்தை நம்மிடத்தில் இருக்குமானால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, இன்றைக்கு உங்களை நட்சத்திரங்களை போல கர்த்தர் பிரகாசிக்கால பெருக செய்ய தேவன் விரும்புகிறார், ஆசீர்வாதத்தை தருகிறார். அது மாத்திரமல்ல, பெருக்கத்தை தருகிறார். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நான் முதலாவது என்ன பண்ணுவா வாசித்து பாருங்க. யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். என்ன செய்வ? நடந்து கொள்வார். நல்லா கவனிங்க. அன்பு எதுன்னு கேட்ட கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அன்பு எது? கர்த்தருடைய வார்த்தை. வார்த்தை இருந்துச்சுன்னா அன்பு இருக்கும், அன்பு இருந்தா வார்த்தை இருக்கும். அல்லேலூயா. இது ரெண்டுமே இல்லைன்னு சொன்னா அப்ப தேவனிடத்தில் நாம் அன்பு கூறவில்லை, கர்த்தருடைய வார்த்தையில நாம் என்ன செய்யல? அன்பு கூறல. அன்பு கூறும்போது இந்த அன்பு என்ன செய்யுது? இந்த நியாயபரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய என்ன பண்ணணும்? கவனமாய் இருக்கணும். அப்ப நியாயபரமான புஸ்தகம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அப்ப நான் சகலமும் நன்மைக்கு எதுவாக எனக்கு நடக்கிறதா, நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், பெருக்கத்துக்குள்ள போக வேண்டுமானால், மேன்மைக்குள்ள போக வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்கணும். இந்த நியாயபரமான வார்த்தைக்குள்ள நான் இருந்தா என் வாழ்க்கையில என்ன நடக்கும்? பெருக்க வரும். அல்லேலூயா. என் குடும்பத்துல பெருக்க வரும், நான் எடுக்கிற காரியங்கள்ல பெருக்க வரும், நான் செய்கிற காரியங்கள்ல பெருக்க வரும். அதே விதமாக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, என்ன பாத்தீங்கன்னா, உன் வழியை வாக்கியம் பண்ணுவாய், நீ புத்திமானாயோ நடந்து கொள்வாய். அன்பு இருக்கும் போது அந்த அன்பு, இந்த வார்த்தை என்பதை நீ அறிந்து கொள்ளப்படுவது, வார்த்தை சொல்கிறது நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு போதித்து நடத்தும். இந்த அன்பு இருந்துச்சுன்னா நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிக்க போதித்து நடத்தும். அன்பு இல்லைன்னா இந்த வார்த்தை இல்லை. இந்த வார்த்தை சொல்கிறது, தேவனுடைய வார்த்தை நீங்கள் கேட்கும் போது இந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் நாம் கீழ்ப்படுகிறோமோ அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில வித்தியாசத்தை கொண்டு வரும். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொண்டு வரும். இந்த அன்பு எப்படி கொண்டு வருகிறதோ, இந்த அன்பு இருக்கிறதால மனுஷிய பிரித்தெடுத்து காண்பிக்கும், பிரித்தெடுத்து அதை காண்பிக்க செய்யும். அதுதான் இங்க வேதம் சொல்கிறது. இதுல இன்னொரு வார்த்தை சொல்றது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, யாத்திராகமத்தின் புத்தகம் 23 வாசித்து பாருங்க. முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறுவதாய் காணப்பட வேண்டும். இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள செய்யும், பெருக்கத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தை சரி யாத்திராகமத்தின் புத்தகம் 23 என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்ன சொல்றாங்கன்னா, அன்பு இருக்கணும். இந்த அன்புக்கு வார்த்தை இருந்தான்னா அன்பு இருக்கு. அப்போ அன்பு இருந்துச்சுன்னா தேவனை தவிர என்னை விட என்னதான் நடந்தாலும் நான் இயேசுவை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன். எனக்கு இயேசுதான் தெரியும், அவர் தான் கடவுள், அவரை தவிர வேற யாருமே வணங்க மாட்டேன். அன்பு இல்லை, வார்த்தை இல்லை, அன்பும் இல்லை. அன்பு இருந்தா வார்த்தை இருக்கும், வார்த்தை இருந்தா அன்பு இருக்கும். இந்த வார்த்தையும் அன்பு ஒன்னா இணைந்து இருந்தா மாத்திரம் தான் உனக்கு பெருக்க வரும், நம்முடைய வாழ்க்கையில பெருக்க வரும், நம்முடைய குடும்பத்துல பெருக்க வரும். அப்ப இந்த வார்த்தை சொல்லுங்க, என்ன ஏற்றி உனக்கு வேறு தேவனுக்கு என்ன பண்ணுவானா உண்டாயிருக்க வேண்டாம். நல்ல கவனிங்க. நல்ல கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்கிறோம், தெளிவாய் நாம் புரிந்து கொள்ளவில்லை. அப்படி புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. அவ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கு
நம்மிடத்துல தேவ அன்பு முக்கியமா இருக்க வேண்டும். அந்த அன்புதான் வார்த்தை. இந்த வார்த்தை இல்லைன்னு சொன்னா தேவன் இல்லை. அப்ப அன்பு இல்லைன்னு சொன்னா தேவன் இல்லை. அப்ப நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறோம் சொன்னா நாம் எந்த உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அந்த வார்த்தைக்குள்ள இருந்தால் இந்த நியாயபரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கணும். அப்ப கவனமா இருக்கிற வார்த்தை சொல்றது தேவன் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். ஆனா அன்பு உன்னிடத்தில் இருக்க வேண்டும் சொன்னா தேவனை தவிர வேறொரு தெய்வம் இல்ல, இயேசுவை தவிர வேறொரு தெய்வம் இல்ல. இந்த மனநிலைமைக்கு யாரெல்லாம் வரீங்களோ, யாரெல்லாம் நாம் வரோமோ, அப்பதான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவை தவிர இந்த உலகத்துல தெய்வம் இல்லவே இல்ல. ஏன்னா அவர்தான் நியாயாதிபதி, அவர்தான் சக்கராதிபதி, அவர்தான் வானத்தை பூமியை உண்டாக்கின தெய்வம். அந்த தெய்வத்துக்குள்ள நாம் இருந்தா மாத்திரம்தான் நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அந்த தெய்வத்துக்குள்ள இருந்தா மாத்திரம்தான் நாம் அன்பு வெளிப்படுத்த முடியும். அன்பு வெளிப்படுத்த இயேசு கிறிஸ்துவை ரெண்டு காரியத்தை நாம் பார்க்கலாம். இயேசு அங்க உபவாசம் எடுக்கிற நாட்களிலே சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது என்று சொல்லுகிறார். கல்லறை தூக்கப்பட்டிருக்கிறார், மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். சொல்லுகிறார், இவர்கள் செய்கிறது இன்னது தெரியாமல் செய்கிறார்கள். பாருங்க, இந்த வார்த்தையை சொல்லி சாஸ்திரம் மேற்கொள்கிறார். அங்க தேவனுடைய பிள்ளைகளை அன்பு நிமித்தமாக சொல்கிறார். தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் மரத்திலே தண்ணீர் ரத்தமும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் சொல்கிறார், இவர்கள் செய்கிறது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரி, நீங்களும் நானும் தேவனிடத்தில் சேர வேண்டுமானால், தேவனுடைய ஆசீர்வாதத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமானால், தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அந்த அன்பிலே நிலைத்திருப்போமானால் கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள் இருக்குமானால் அன்பு வெளிப்படும். கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள இல்லைன்னு சொன்னா அன்பு வெளிப்படாது. ஏன் கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும்னு சொன்னேன்னா, இந்த வார்த்தை என்ன செய்யும்? நீ பேசுகிற வார்த்தைய, நாம் சொல்லுகிற வார்த்தைய என்ன செய்யும்? அது நிதானித்து பேசும். அல்லேலூயா. அந்த வார்த்தை என்ன சொல்லும்? நீ பேசுகிற வார்த்தை இன்னதென்று சொல்லி அது உன்னை என்ன செய்ய தெரியுமா? நிறுத்த செய்ய. நீ பேசுற வார்த்தை, இந்த வார்த்தை சொல்லும், நீ பேசுறது சரியில்லை, அதாவது நிறுத்தம் சொல்லும். மனுஷன் சொன்னா கேட்க மாட்டேன், இந்த வார்த்தை சொன்னா கேட்பேன். இந்த வார்த்தை நமக்குள்ள இருந்து பேசுகிற வார்த்தை. இந்த வார்த்தை நம்மளுடைய இருக்கிறபடினால இந்த வார்த்தை யாரெல்லாம் நாம் நம்புகிறோமோ, விசுவாசிக்கிறோமோ, அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? மாற்றத்தை தரும். அல்லேலூயா. மாற்றத்தை தருகிற தேவனுடைய வார்த்தையை நாம் ஆராதிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அன்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அன்பு இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். வார்த்தை சொல்கிறது, இந்த நியாயபரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய பண்ணு, கவனமா இரு. ஏதோ சொல்கிறது. அப்புறம் என்னை தவிர உனக்கு வேற உண்டாயிருக்க வேண்டாம். அதை நமஸ்கரிக்கும் சேவிக்கவும் வேண்டாம். ஏன்னா நானே உலகத்தில் தெய்வம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தெய்வம் அல்லாமல் ஒரு தெய்வமும் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. இயேசுதான் தெய்வம். அவரை போல ஒரு தெய்வம் இருந்ததில்லை. அவரை போல ஒரு தெய்வம் வர போறதில்லை. அவரை போல தெய்வம் இன்னும் பார்க்க போறதில்லை. இயேசுதான் ஆதியும் அந்தமானவர். அல்லேலூயா. அவர் இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர். இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறபடினால இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தை நாம் சுருக்கமாக நாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இப்போது கர்த்தருடைய வார்த்தை நாம் கடந்து போகிறோம். நம்ம ஐயா வந்துட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் இப்போது நாம் போக வேண்டும் சொல்லி நாம் இன்றைக்கு